நம்ம சொன்னதையே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு 2 தொகுதியிலையாவது இவங்க ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம்ப்பா, இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஜென்சி கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கி பெரிய தலைவலியாக திமுகவுக்கு மாறி இருக்கு. நேற்று கூட ஒரு ஸ்பேஸ் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஜூலி அவங்கள திட்டி மாற்றி மாற்றி சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. நான் சொல்கிறேன்ல, இங்கே யார் முன்னாடி வரப்போகிறா, யார் பெரிய அளவில் பிரபலம் அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடே இல்லாத ஒரு கூட்டத்தை ஜென்சி பசங்களுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி திமுக இதனால தான் வளர்ச்சியடைய போகிறது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு சில ஆபத்துகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான தகவலும் பகிரப் போகிறேன். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் விஷயம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது, நாம் எதிரி யார் அப்படிங்கிறது தெரியாமையே போராடிட்டு இருந்திருக்கோம். ஊர் ஊராக போனேன், நானும் எல்லா தொகுதிக்கும் போனேன், 40 நாள் 50 நாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியாக சுற்றினேன், எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஓட்டு கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். நம்ம எதிரி யாருன்னு தெரியாமல் போயிட்டோம். இப்போ தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்க தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம், நம்ம போன்ல அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்போ எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்ட மாட்டோம். இந்த தகவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன்னா இன்னைக்கு பிசிக்ஸ் எக்ஸாமா கெமிஸ்ட்ரி எக்ஸாமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன். நான் ஒரு படத்துக்கு போகிறேன்னா அது எந்த படம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த படத்துக்கு போவேன். இது ஏதோ நம்ம போகிற போக்கில் எங்கேயாவது போய் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யாரும் போக மாட்டாங்க. அப்படி போனால் ஃபெயில் தான். ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தால் அன்றைக்கி மூட் ஆஃப் தான். ஏதோ ஒரு படமா, என்னடா இது, நம்ம இந்த படத்தை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அது ஏதாவது ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அரசியல் செய்கிறத திமுக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியுது. உங்ககிட்ட உளவுத்துறை இருந்துச்சு, உங்ககிட்ட கணிசமான ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, அதை விட மிகப்பெரிய மீடியா எல்லாமே உங்கள் கையில் இருந்தாங்க. இவ்வளோ பேர் சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்கள் எதிரி பார்த்துக்கோங்க, இவங்களா தான் இருப்பாங்கன்னு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? எதிரி யாருன்னு தெரியாமல் யுத்தம்லாம் போடலை, தெரிந்த எதிரியை தப்பாக மதிப்பீடு செய்தீர்கள். இவங்க சரி கிடையாது, இது தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லி அவங்கள நெக்லெக்ட் பண்ணீங்க, அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்திங்க, அவங்கள கேவலப்படுத்துனீங்க. அந்த கேவலப்படுத்தினது எல்லாம் தான் இன்றைக்கி வட்டியும் முதலுமா உங்களை கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேவலப்படுத்தக்கூடிய விஷயத்தை இப்போ உங்களுடைய ஜென்சி பசங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. திமுகவினுடைய சோ கால்டு கொஞ்சோண்டு நபர்கள், எல்லா ஜென்சி பசங்களையும் நான் சொல்ல மாட்டேன். நிறைய விவரமானவங்க இருக்காங்க, சூப்பரா பேசக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட கருத்துடன் மோதக்கூடிய கொள்கை கூட்டமும் அங்க இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கூட்டத்தை இந்த கன்றாவி கூட்டம் என்ன செஞ்சிடும்னா முழுங்கிரும். அந்த உண்மையா போராட வேண்டும், உண்மையா திமுகவுக்கு உழைக்க வேண்டும், உண்மையா நம்ம திமுகவுக்கு நல்லது செய்யணும், திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை இந்த ஜென்சி கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சோந்தி கூட்டம் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த கூட்டம் அப்படியே மென்னு முழுங்கி தூக்கி தூர போட்டுரும். இது நடக்க போகுது அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போதே புரிந்து கொண்டால் நல்லது. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை இதுதான், நம்ம எதிரி யாருன்னே தெரியாமல் போராடிட்டோம் சார். அப்போ நீங்கள் செஞ்ச நிர்வாகம் சரியில்லை, உங்கள் எதிரியை கரெக்டாக கணித்தது நிறைய பேர் இருக்காங்க, அந்த கணித்தது நீங்கள் தப்பு அப்படிங்கிறத செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அரசியல் ஸ்டடியை சரியாக நடத்தலை என்பது தானே அர்த்தம். இதுதான் இந்த இடத்துல உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு கோரிக்கை. சரி, இதை இன்னும் அதிகமாக அவங்க பேசுகிறத விட்டுட்டு அடுத்தடுத்து அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இது 6 மாதத்தில் கவிழ்ந்துருங்க, சோஃபா மாடல் ஆட்சி, நம்மலாம் எதுவும் கவிழ்க்க வேண்டாம். அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, எம்எல்ஏவை நாங்கள் விலைக்கு வாங்குறோமா, பேரம் பேசுகிறோமா, உங்கள் எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்குறோம், யார் எம்எல்ஏன்னு தெரியாது. இது அடுத்த ஒரு பிளண்டர். உதயநிதி அவர்கள் பேசுனதில் இது மகா ஒரு மட்டமான ஒரு விஷயம். எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் எம்எல்ஏ எப்படி இழுக்க முடியும்?
நீங்கள் எதிரி யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அதனால் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. எம்எல்ஏ யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஏங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் முன்னாடி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எம்எல்ஏனா அதுக்கு என்ன சோர்ஸ்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகலேருந்து வர்றவங்க மட்டும்தான் எம்எல்ஏ. இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கணும், இத்தனை வருஷமாக அரசியல் இருந்திருக்கணும், இவ்வளோ பெரிய அளவில் அவங்க படிச்சிருக்கவே கூடாது, பெருசாக அவங்க நிறைய திருமண நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்க வேண்டும், இப்படிலாம் க்ரைட்டீரியா வச்சவங்க தான் எம்எல்ஏ ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் எம்எல்ஏ. புதுசாக ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்கன்னா எம்எல்ஏ நீங்கள் ஒத்துக்கிடவே மாட்டீங்க. சின்ன வயசுக்காரங்கெல்லாம் எம்எல்ஏவாக வந்துடக்கூடாது, அவங்க எம்எல்ஏவாக அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைத்தனமான விஷயத்தை தான் திமுக மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க. அப்படின்னா எப்படிங்க இது? என்னேசமா மறுபடியும் தப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்களே? இந்த கேள்வியை எல்லாருமே நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் கேட்குறது தப்பாக கூட உங்களுக்கு தோணலாம். நான் ஆழமாக கொஞ்சம் ஒரு கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல எதிரி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க, எம்எல்ஏ யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அடுத்ததான் எங்களுடைய முதல்வர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவீங்க, எங்களுக்கான மக்கள் யாருன்னே தெரியாமல் நாங்கள் இருந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு வந்தாலும் வரலாம். தமிழ்நாடு அரசுக்கு சர்பதிவாளர்களுடைய சங்கம் பாராட்டை தெரிவித்திருந்தது. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பதிவுத்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேர்மையான பணியிட மாறுதல் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணியிட மாறுதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணியிடை மாறுதல் அப்படின்னு சொல்லும்போது காசு கொடுத்தா தான் இதெல்லாம் நடக்கும். அந்த காசு கொடுக்கறதுக்காகவே நிறைய பேர் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த லஞ்சம் ஒழிக்கப்பட்டு விட்டது. அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்திரத்துக்கு 30,000 50,000 ரூபாய் வரை கம்மியாகும். எவ்வளோ பெரிய விஷயம் இதை செஞ்சிருக்காரு சிஎம் அவர்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டை தெரிவிக்கிறார்கள் பதிவாளர்களுடைய அந்த சங்கம். அந்த சங்கம் பாராட்டை தெரிவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதுதான் சார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பயம். ஒருவேளை இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சார், லஞ்சமே வாங்காத அரசு அதிகாரிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு கட்சி வருது, ஆட்சிக்கு வராங்க. அதிகாரிகள் எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கி எனக்கு நீ ஒரு 20% கமிஷன் தரணும்டா, அப்படி இல்லைன்னா நான் வேறு இடத்துக்கு மாற்றி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மக்கள் மறுபடியும் லஞ்சம் கொடுப்பாங்களா? ஏன்னா லஞ்சமே இல்லாத ஒரு ஆட்சியை பார்த்துட்டோமே. லஞ்சமே இல்லாமல் எல்லாமே நடந்துச்சு. அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? லஞ்சம் கொடுக்கறதுக்கு துணிய மாட்டாங்க. இந்த ஜீவசகாப்த மாதிரியான ஆட்கள் சொல்கிற மாதிரி லஞ்சம் அது மக்களும் அரசு அதிகாரிகளும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிடுவாங்க. அது எப்போவுமே நடக்கிறது தானே. ஏன்னா அது நடக்கக்கூடாதுன்ற அரசாங்கம் இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, அரசியல்வாதிகள் இருக்கீங்க, இவ்வளோ பேசக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கும், உங்களை மாதிரியான ஊடக வியாபாரிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இருக்கிறது எதுக்கு? லஞ்சம் இல்லாமல் நேர்மையாக மக்களுக்கு தேவையான ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கணும், சரியான நேரத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே. இதுக்கு தானே அரசியலை கொண்டு வரப்பட்டது. அரசியல் ஏன் கொண்டு வரப்பட்டது? எல்லாருமே நாகரிகமாக இருந்து ஒரு கூட்டமாக இருந்தபோது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, இன்னொரு இடத்துல அந்த பிரச்சனை இல்லை, வாங்க 2 பேரும் கூடி சமாதானமாக உட்காந்து அந்த 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது, இன்னொரு இடத்துல தண்ணீர் இல்லை, ஒரு வாய்க்காலை வெட்டுங்க, சண்டை வருதா, வாங்க பேசி முடிக்கலாம், இப்படின்னு தொடங்கப்பட்டது தான் அரசியல். நாளடைவில் ஒரு கூட்டத்தை சார்ந்தவன் எல்லாம் நான் பெரிய அரசியல் தலைவன் ஆகிட்டேன், நீ எனக்கு கீழே தான் வேலை செய்யணும், நீ என் கொத்தடிமை கூட்டம், ப்ரௌடு கொத்தூஸ், அப்படிலாம் இந்த ப்ரைடு கொத்தூஸுங்கிறதெல்லாம் மாற்றி உட்கார வச்சுட்டு இங்கே நல்ல ஒரு அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கான வரவேற்பை கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, அப்படி இல்லைனா எங்களுக்கு மறுபடியும் அந்த லஞ்ச ஒழிப்பு, அந்த லஞ்சம்லாம் எங்களுக்கு வேணும், லஞ்சம் வாங்கினா தான் எங்கள் கை காலெலாம் நடுங்காமல் இருக்கும். வேண்டாம், நீ வேலையை செய்ய வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், நீ வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருடைய குரலாக இருக்கும். அப்போது இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? இப்படி ஒன்று நடந்துருச்சு, பதிவுத்துறையில் லஞ்சமே இல்லாமல் பதிவுகள் நடக்கிறது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இதில் புரண்டு ஓடும் தெரியுமா? இன்றைக்கி ஒரு இடத்த முடிக்கிறாங்கன்னா 3 நாள் கழிச்சு இன்னொரு இடத்த அதே இடத்த கரையம் பண்ணுவாங்க. கரையம் பண்ண இடத்த மறுபடியும் அடுத்ததாக யாராருக்கு விற்பாங்க. இங்கே எல்லாத்துலேயுமே லஞ்சம் 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 லஞ்சம்னு சொல்லி போனது இப்போ லஞ்சமே இல்லாமல் எல்லாம் நடக்கும்போது மக்கள் ஹாப்பி அண்ணாச்சு. ஹாப்பி கூட சேர்ந்து மக்கள் பாராட்டுவாங்க அண்ணாச்சு. அந்த பாராட்டு அந்த 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 அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் எரியுதடி மாலா, ஃபேனை 10ஆம் நம்பரில் வை, டைலாக் ஞாபகம் இருக்கா சாரே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரி, அண்ணே செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராயிட்டாரா இல்லையா? ஏன் இன்றைக்கி தானே ஆஜராகணும் அப்படின்னு சொன்னால் ஆஜராகலைங்க. அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலை. லுக் அவுட் நோட்டீஸ்லாம் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிட்டாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை, எங்கேயும் உள்ளக்க தான் இருக்கார். என்ன சார் இது? ஸ்காட்லாண்டு போலீஸுக்கு இணையான தமிழ்நாடு போலீஸால் ஒரு செந்தில் பாலாஜி அவர்களை கண்டுபிடிக்க முடியலையா? அதுவும் அவருடைய தம்பியும் கண்டுபிடிக்க முடியலான்னு கேட்டால் தம்பி இன்றைக்கி ஒரு மனு கொடுத்துருக்காரு. அது எப்படி நீ எனக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கலாம்? நான் போடுவேன் ஒரு மனு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மனு மட்டும் போயிருக்கான். ஆள் அப்ஸ்காண்டடு, ஆனால் மனு மட்டும் கொடுக்கறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்குல்ல. ஆள் அப்ஸ்காண்டடாக இருக்கார், ஆனால் அவருக்கு ஆதரவாக அவர் கையெழுத்து போட்ட ஒரு மனு, அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு வக்கீல் இருக்கார். அப்போ கையெழுத்து போகிறதுக்கு அந்த வக்கீல் அவர் பார்த்துருப்பாரா இருக்க மாட்டாரா? பார்த்துருப்பார்ல. அது எப்படி சாத்தியமானது? சார்,
என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் இங்கே ஊர் ஊராக எல்லாரும் தேடிட்டு இருந்த வீரப்பன் அவர்களே போய் நேரடியாக காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு வீரப்பன் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சில சூட்சுமங்கள்லாம் இருக்குது சார். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாங்க. முதல்வர் ஏன் கரூர் செல்லவில்லை? இந்த கேள்வியை யார் கேட்டாங்க? திமுக காரங்க கேட்டாங்களா? ப்ரைடு கொத்தூஸ்லாம் கேட்டுச்சா? இன்னும் கொஞ்சம் பேர்லாம் கேட்டாங்களா? ஏன் கரூருக்கு போகலை? நாமும் கேட்டோமா, நீங்கள் ஏன் கரூருக்கு போகலை? நீ இப்போ கரூருக்கு போக போகிறாருப்பா அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக திமுக அதுக்கு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, கரூருக்கு அவர் போகக்கூடாது. எனக்கு புரியலை, இல்லை சத்தியமாக புரியலை. இல்லை எனக்கு உண்மையிலேயே புரியலைங்க. கரூருக்கு ஏன் போகலைன்னு கேட்குறதும் நீங்கள், போகவே கூடாதுன்னு சொல்கிறதும் நீங்களா? அப்படி போனாலும் அங்கே பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பம் இருந்துச்சுல, அவங்கள பார்க்கக்கூடாது. அது அது இது ஏதோ ஒரு என்னன்னு சொல்லுவாங்கள்ல, இதே நபர்கள் தான் அந்த 41 பேர் இறந்து போனாங்களா, அவங்கள போய் பார்த்தாங்களா, அவங்க குடும்பத்தை போய் பார்த்தாங்களா, அவங்க பார்த்து ஏதாவது உதவிகள் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கி பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பார்க்கலாம், அதை எப்படி நீங்கள் பார்க்க சம்மதிக்கலாம், இது பெரிய தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை பார்த்துட்டு இருக்கிற நாங்களாம் நான் முட்டா பயில்களா? இல்லை எங்களுக்கு அரசியலே தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா? டேய், பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னது நீதாண்டா. ஏன் பார்க்க போகிற, நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறது நீதாண்டா. அது தப்புடா. அங்கே போய் பார்க்கட்டும், அந்த மக்களுக்கு தேவையானது நல்லது நடக்கட்டும். கரூர் மக்களை அப்படியே தள்ளி விட்டுறணுமா? ஒரு குரூப் இல்லைனா கரூரே இல்லையா? வெறும் ஒரு குரூப்புக்காக மட்டும்தான் கரூர் இயங்கி கொண்டு இருந்ததா? கரூர் மக்களை இதை காரி துப்பிடுவாங்க, பார்த்துக்கோங்க. திமுக அங்கே ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போகும். சரி, இந்த வெற்றிக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சார் பேசவே மாட்டேக்காரு. எங்கே இருக்கார், என்ன செய்கிறாரு, ஒரு அறிக்கை கொடுக்கலாம். இத்தனை எம்எல்ஏக்கள் போகிறாங்க, அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் அவரை விட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அதை பேசி தீர்க்கிறதுக்கான முடிவுகளை எடுத்தாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இவ்வளோ சைலண்ட் மோடில் இருக்கார்? என்ன நடந்தாலும் இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், நாம் முதலமைச்சராக மாறிடலாம், திமுக கூட கூட்டணி வச்சிடலாம், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி, இது விரும்பாதவன் எல்லாருமே டம்மி பீஸு, இது விரும்பாதவன் எல்லாமே மூளையற்றவன், இது ஆதரிக்காதது எல்லாத்தையுமே அறிவற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பும். அண்டா மாதிரியான ஆட்கள், ஜீவசகாத்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வருவாங்க. இது எப்படி சாத்தியம், இது என்ன சாத்தியம் இல்லை அப்படின்லாம் சொல்லி வருவாங்க. மக்களாகிய நாம் தான் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இங்கே நம்மளை திசை திருப்பதற்காக, நம்ம மண்டையை கழுகிறதுக்காக நிறைய பேர் வரும்போது வரக்கூடிய செய்திகளை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. அங்கே இருக்கக்கூடிய உண்மைகள், கரூருக்கு போகிறாரா போகக்கூடாதா, அப்படி போகணுன்னா என்ன செய்யணும், போகக்கூடாதுன்னு அதுக்கான ரீசன் என்ன, இதை நாம தான் கேட்கணும். நாம் கேட்கறது, நம்ம கேட்காம இருக்கிறது அப்படிங்கிறத இன்னொருத்தன் தீர்மானிக்கக்கூடாது, அவ்வளோதான். 1.5 ஆண்டுகளாக சில இடங்களில் எந்த விதமான ஜிஏ, அதாவது கவர்மெண்டினுடைய ஆர்டர், ஜிஓ எதுவுமே வெளியாகவில்லை. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா தாவேக அரசாங்கமே அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடிவிங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார், நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. இவங்க 50 நாள் தான் ஆச்சு. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கணக்கு 1.5 வருடங்களாக. அப்போ தூங்கிட்டு இருந்தது தாவேக அரசாங்கம் கிடையாதுயா, திமுக அரசாங்கம். அதையே டிஎம்கே ஐடிவிங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டாடி தீக்கிறாங்கயா தாவேக்காரங்க. தாவேக்காவினுடைய விர்ச்சுவல் வாரியை சுட்டுறாங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து திமுகவை காரி துப்பிய திமுகவினுடைய ஐடிவிங் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வேணுமா? இன்னும் நிறைய இருக்குது, எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 நண்பர்களுக்கு அனுப்புங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். அடுத்தவன் உங்கள் முடிவு என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய பவர் அவன்கிட்ட கொடுத்துடாதீங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.